to come back to Nelson next சம்பவம் next கனடா கேமியோ ஜெயிலர் 2 சம்பவம் உறுதி நெல்சன் சம்பவம் உறுதி இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 டேஸாக என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ப்ரோ ஜெயிலர் 2 வந்து வரப்போதாமே, அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வாட்ஸ்அப்லையுமே பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜெயிலர் 2 பற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னே இந்த மாதிரி சம்பவம் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. நான் அப்போ நினச்ச விஷயம் என்னென்னா இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு மித்தாக இருக்கும் தான் நினச்சேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யோசிச்சது தான். ஆனால் அது வந்து இப்போ ட்ரூவாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் கேட்குறது புரியுது, இது வந்து ட்ரூவாக மாறி இருக்குது. ஸோ அப்படி சொல்லும்போது நான் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஜெயிலர் 2 வந்து கண்டிப்பாக வரதான் வந்து போகுது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதனால் வந்து யாருமே வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அப்போ ஆரம்பிக்கலாங்களா? சரி, ஓகே, இன்ட்ரொடக்ஷன்லாம் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். டிஎஸ் நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம், எல்லோரும் பார்த்து தான் இருக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், இல்லை நீ எல்லா வீடியோவுமே டிஎஸ்ன்னு சொல்கிறியே, அது யாரா அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. டிஎஸ்னால் வேறு யாரும் இல்லை, வீடியோ பார்க்குற நீங்கள் தான். ஸோ தயவு செஞ்சு டிஎஸ், அதாவது என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க நீங்கள் தான் வந்து என்னுடைய டிஆர். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனல் இன்னும் க்ரோன்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பழைய வீடியோவையும் பாருங்கள். அண்ட் என்கிட்ட இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து திருத்திக்க வந்து ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ வா நம்ம வந்து மேட்டரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜெயிலர் 1 பற்றி கொஞ்சம் பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் படத்துடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வருமா அப்படின்னு சொல்லி வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, எல்லா படத்துக்கும் நார்மலாக தமிழ் சினிமா பொறுத்தவரை எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஜெயிலர் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஜெயிலர் படம் வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா பீஸ்ட்டுக்கு அப்புறம் நெல்சன் டைரக்ஷன் பண்ணுற படம். ஸோ அதுலேயும் ரஜினி சார் நடிக்கிறதுனால எப்படியோ இந்த டைமும் மிஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது ரஜினி ஃபேன்ஸ் எதிர்பார்க்கல, ஸோ மற்ற ஓவராலாக பார்க்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஸோ இவன் வந்து பீஸ்ட்டில் இவன் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறான், கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததையும் தாண்டி அந்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. ஓகேவா, நல்லா இருந்துச்சு. அண்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அண்டு தலைவர் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு படம். ஓகேவா, ஸோ இந்த இப்படி ஒரு விஷயம் பண்ணாலுமே கதையோடைய விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து படத்தோடைய செகண்ட் பார்ட் வருமா அப்படின்றத வந்து தூண்டும். ஏன்னா பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதையில் புது புது கேரக்டர்ஸ் வரும்போது அந்த கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் டேரக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஓகே நார்மலாகிடும், இதுதான் போகலான்னு சொல்லி நார்மலாக வந்து போயிடும். பட் தான் வந்து ஜெயலர் படத்தில் அது இல்லை. ஜெயலர் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கேரக்டர்ஸ் புதுசாக வந்துருந்துச்சு. ஏன்னா 3 கேரக்டர்ஸ் சொல்லும்போது அந்தந்த ஸ்டேட்லேருந்து ஒரு 3 பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கதையாக ஒரு சினிமா ரசிகனாக கதையை பார்க்கும்போது இந்த 3 கதாபாத்திரங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அப்போது ஷேஃபி சிரிக்கு வராரு, ஸோ அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். மோகன்லால் வராரு, ஸோ அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்கும். அட் த சேம் டைம் சிவராஜ்குமார், ஸோ அவர் வராரு. இவங்க 3 பேத்துக்கு கூடிய கனெக்ஷன் என்ன, இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஃபேன்ஸால் வைக்கப்பட்டுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குமே வந்துச்சு. அப்போது இந்த விஷயத்துக்கு நெல்சன் எந்த இடத்துல ரிவீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ அப்படி யோசிக்கும்போது படத்தில் ரிவீல் பண்ணலை, ஆனால் செகண்ட் பார்ட்டில் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு சின்ன ரூமர் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஜெயிலர் 2 வருது அப்படின்னு சொல்லி நெல்சனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா மைசூர் தெரியுமா, ஓகேவா, அந்த மைசூரில் போயிட்டு ஜெயிலர் 2க்கான இந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு நம்ம நெல்சன். ஓகேவா, ஸோ இதனாலே வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி ஜெயிலர் 2 வரும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜெயிலர் 2 கதை இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டோரி லைன். ஸோ அது வந்துட்டு இப்போ ஒரு சில பேரால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சொல்கிறாங்க, பட் எந்தளவுக்கு அது உண்மைங்கிறது எனக்கு தெரியல. அவங்க சொன்னதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்களுக்கு இதில் இருக்கிறத சொல்லுங்கள். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பையனை வந்து நம்ம டைகர் முத்துவேல் பாண்டியன் வந்து கொண்டுறாரு. கதாபாத்திரமாக சொல்கிறேன், நடிகர்களை சொல்ல. அதாவது ரிட்டைர்மெண்ட் போலீஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய பையன் சரியில்லை, அவனை வந்து கொண்டுட்டாரு. ஓகேவா, இப்போ அவனுடைய பேரை வந்து படத்தில் இருக்கிறான். ஸோ அந்த பேரனுக்கும் தாத்தாவுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை போகலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டார்ஸ் வராங்க பாருங்கள்.
ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 விட ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் படமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கமர்ஷியல் ரேஞ்சில் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ரேஞ்சில் போகும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. பட் எது உண்மை அப்படிங்க எனக்கு தெரியல. பட் அறிவிச்ச உடனே நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தலைவர் 171 லோகேஷ் படமாகி போச்சு. அண்ட் இந்த படம் வந்து தலைவர் 172 வந்து வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த ஜெயிலர் 2ல் வந்து வில்லனாக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. வேறு யாரும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்த அனிமல் படத்தோடைய ஹீரோ ரன்வீர் கபூர். ஸோ அவரை வந்து ரஜினி சாருக்கு வில்லனாக போடலாம் அப்படின்னு சொல்லி நெல்சன் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கிறா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கலாம், ஏன்னா இப்போ அனிமல் படம் வந்து கிட்டத்தட்ட 1000 crores மேலே ரீச் பண்ணிடுச்சு. ஓகேவா, 1000 கோடி அடிச்சிருச்சு. அந்த படம் விமர்சன ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே பட் அந்த படம் நல்லா போயிடுச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ரன்வீர் கபூர் பாலிவுட் ஆக்டர், பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார்னு சொல்லலாம். ஸோ அவர் இப்போ நம்ம தமிழ் படத்தில் நடிக்கும்போது அதே தான் அந்த ஜெயிலர் 1 மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும். இங்கே எப்படி 3 ஸ்டேட்டில் படம் நல்லா ஓடிச்சோ, ஜெயிலர் 2 வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடாவை தாண்டி மலையாளம் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி பாலிவுட்லேயும் போய் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணும் அப்படிங்க நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு விஷயத்தில் நான் நெல்சனை வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஸோ சூப்பர் சார், நல்லது தான். நாங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் அவரே வந்து வில்லனாக போட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அப்போவாவது ஒரு 1000 crore மூவி வருதான் பார்ப்பேன் நம்ம தமிழ் சினிமாவில். என்னுடைய எதிர்பார்ப்பது தான். ஓகேவா, என்னன்னா ஒரு 1000 crore மூவி வந்துருமா அப்படின்ற நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டேன். அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஸோ சொன்ன மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக இந்த சேனலை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜேஎஸ் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.